வெல்கம் டு லெட்லன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. மொத்தமாக நமக்கு அந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே மொத்தமாக 22 சாப்டர்ஸ் இருக்கும், 22 கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் நம்ம டோட்டலாக நம்மளோட சேனலில் நம்ம 19 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி போட்டோம். ஃபுல்லாகவே தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது சீட்டட் பேப்பர் 1 and 2 ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சிடிபி அந்த பேப்பர் அந்த கான்செப்டில் சாப்டர் 20 காக்னிஷன் அண்ட் எமோஷன் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் காக்னிஷன் அண்ட் எமோஷன் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம், அந்த கான்செப்டை பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், இடையில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் இல்லாட்டி டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலையும் நம்மளோட வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காக்னிஷன் அண்ட் எமோஷன் அந்த கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காக்னிஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காக்னிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ராசஸ் ஒரு என்ன மாதிரியானது அப்படின்னா, மெமரி, அட்டென்ஷன், லாங்குவேஜ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பிளானிங். காமனாக சொல்லணும், ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, காக்னிஷன் அப்படின்றது நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், நம்மளோட அந்த நம்மளோட பிளாக்கிங், நம்மளோட ஐடியாஸ் எப்படி நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி அதை ரிட்டென்ஷன் பண்ணுறோம், ரீகால் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு இதில் நம்மளோட மைண்டை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், நம்மளோட இன்டலெக்சுவல் இது. ஸோ இந்த மாதிரியான மென்டல் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெனி காக்னேட்டிவ் ப்ராசஸ் ஆர் தாட் டு இன்வால்வ் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் தட் மே பி யூனிக் டு ப்ரைமேட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நிறையா காக்னேட்டிவ் ப்ராசஸ் எல்லாமே தாட், நம்மளோட சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா, டு இன்வால்வ் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் தட் மே பி யூனிக் டு ஒரு தனித்துவமான இருந்து ஒரு இது முதன்மையானதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான நிறையா திங்கிங் ப்ராசஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். அவங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில பேர் ஹை லெவலில் யோசிக்கலாம், ரொம்ப சூப்பரிவிட்டியாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு யூனிக் டு ப்ரைமேட்ஸ் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது அந்த காக்னேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ காக்னிஷன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா எமோஷன், அதாவது காக்னிஷன் கேன் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் டியூரிங் எமோஷன் அஸ் வெல். அதாவது எமோஷன் ஒரு ஃபீலிங் அந்த இதில் இருக்கும் பொழுது காக்னிஷன் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காக்னிஷன் எமோஷன் ரெண்டுமே பிளே அ கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் இன் லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட அந்த லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் ஆக்டிவிட்டியில் காக்னிஷன் எமோஷன் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே முக்கியமான பங்குகளை வகிக்கக்கூடியது. ஸோ காக்னிஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு, எமோஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. காக்னிஷன் எமோஷன் ரெண்டுமே லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எசென்சியல் அண்ட் ஃபண்டமெண்டல் அஸ்பெக்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இதில் எமோஷன் அப்படின்றது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க எமோஷனாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டிலையோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஒரு செயல்பாடில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நல்ல ஒரு எஃபெக்டிவான கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா இந்த எமோஷன் அப்படின்றது. ஸோ அந்த எமோஷன் அப்படின்றது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு அடிப்படையான முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த எமோஷன் அப்படின்றது. ஸோ இந்த காக்னிஷன் எமோஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சீட்டெட்டில் கொஸ்டின்ஸில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் காக்னிஷன் எமோஷனோட ரிலேஷன்ஸ், எப்படி லேர்னிங் ப்ராசஸில் ரெண்டு இதோட ரோல் என்ன, எமோஷனோட ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காக்னிஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மென்டல் ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் கெய்னிங், அதாவது நம்ம ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இன்வால்வ் ஆகக்கூடிய உள்ளடங்கக்கூடிய நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டி, மனநிலை செயல்பாடுகள். ஸோ அதான்
காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, என்னென்னலாம் உள்ளடங்குது அப்படின்னா திங்கிங், நோயிங், ரிமெம்பரிங், ஜட்ஜிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி. ஸோ ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் அண்டு என்கோபஸ் லாங்குவேஜ், இமேஜினேஷன், பர்செப்ஷன் அண்டு பிளானிங். ஸோ நம்ம அந்த மென்டல் ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த காக்னிஷன் சொல்கிறோம். ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகக்கூடிய மென்டல் ப்ராசஸ் தான் காக்னிஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மென்டல் ப்ராசஸ்லேயே ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வந்து அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இமேஜினேஷன், பர்செப்ஷன், பிளானிங் இது எல்லாமே அதுவுமே வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து காக்னிஷன். அடுத்து காக்னிஷனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நார்மலாக வந்து காமனாக காக்னிஷன்னா மென்டல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த காக்னிஷனில் அந்த மென்டல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன, கூறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சொன்னோம் மெமரி, அட்டென்ஷன், லாங்குவேஜ், ப்ராப்ளம் சால்விங், பிளானிங், பர்செப்ஷன் இது எல்லாமே சொன்னோம். ஸோ இந்த லைன் அடுத்து வந்து ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் இது எல்லாமே தான் வந்து காக்னிஷனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஏன்னா அது மூலியமாக தான் நமக்கு ஒரு மென்டல் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதனால் இந்த லாங்குவேஜ், இமேஜினேஷன், பர்செப்ஷன், ப்ராப்ளம் சால்விங், அட்டென்ஷன், மெமரி எல்லாமே வந்து காக்னிஷனோட காம்போனன்ட்ஸ். இதுவுமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காக்னிஷனோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பர்செப்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம். பர்செப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா allow us to organize and understand the world through stimuli that we receive from different senses. அதாவது நம்ம உணரக்கூடியது பர்செப்ஷன் நம்மளோட உணர்வு. நம்ம ஒரு வெளியில் இருந்து ஒரு அவுட்டர் சர்ஃபேஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலி நம்மளோட சென்சஸ் மூலிமா நம்மளோட நம்மளோட ஐம்புலன்கள் இருக்குல்ல அதில் இருந்து நம்ம உணரக்கூடிய அந்த தூண்டுதல் அது மூலியமாக என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது உலகத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ நமக்கு ஒரு தீய சுட்டா சுடுறது, ஏதாவது அடித்தா வலிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை வந்து அலோவ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா அனுமதிக்கிறதா என்னென்னா பர்செப்ஷன். ஏன்னா அதுவுமே ஒரு காக்னிட்டிவ் தான். ஏன்னா இப்போ வந்து நமக்கு உடனே அந்த ஒரு செயலை செஞ்சோடனே அதிலேருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வந்து நம்மளோட தாட் ப்ராசஸை மாற்றுது. இப்போ நம்ம வந்து தீயை வந்து தொட்டதுக்கப்புறம் சுடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை உணர்ந்ததுக்கப்புறம் என்ன நினைப்போம் அப்படின்னா சரி அது வந்து காயத்தை ஏற்படுத்தக்கூடியது, அடுத்து வந்து நம்ம அதை வந்து தொடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ அது ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதுதான் வந்து பர்செப்ஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் காக்னிஷன். அடுத்த அட்டென்ஷன் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து கொண்டுட்டு போகிறது, இல்லாட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தூண்டுதலில் வந்து நம்ம செலுத்தக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் என்ன அப்படின்னா அட்டென்ஷன் அப்படின்றது. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா allow us to concentrate on a stimuli or activity in order to process it more throughout later. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கண்டினியூவாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆக வைக்கிறதா என்ன அப்படின்னா அட்டென்ஷன். நீங்கள் இப்போ ஒரு ஃபிலிம் பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாவல் ஸ்டோரி புக் படித்தாலும் சரி, ஏதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு ஹேண்ட் ஒர்க்கிங் பண்ணுறீங்க, கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் அதில் நீங்கள் பண்ணக்கூடிய கான்சென்ட்ரேஷன். ஸோ அதான் வந்து என்னென்னா அட்டென்ஷன் அப்படின்றது. அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு டே லைஃப்பில். நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டடி ரிலேட்டடான ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அட்டென்ஷன் இருந்தால் தான் நம்ம அந்த எடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து சக்ஸஸாக வந்து முடிக்க முடியும். ஸோ இது ஒரு காம்போனன்ட். தேர்ட் ஒன் மெமரி அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்டில் வந்து கோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த மெமரி அப்படின்றது. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா allow us to code, store and recover information from the past. நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ தட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சிருச்சு ஸ்டோர் பண்ணது எல்லாமே. ஸோ அதை வந்து நமக்கு தேவைப்படும் பொழுது அதை வந்து ரெக்கவர் பண்ணி ரீகால் பண்ணி எடுக்கிறோம். அதான் வந்து மெமரி அப்படின்றது. ஸோ அந்த மெமரி அப்படின்றது லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாஸ்ட் லேர்னிங் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அடுத்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு அப்ளை ஆகும், யூஸ் ஆகும். ஸோ அது வந்து லேர்னிங்க்கு வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ் வந்து இந்த மெமரி அப்படின்றது. ஸோ ஃபோர்த்து காம்போனன்ட் வந்து தாட், நம்மளோட சிந்தனை, திங்கிங் அந்த இது. ஸோ இது வந்து
தாட் அப்படின்றது காக்னேட்டிவ் ப்ராசஸ். எல்லா விதமான காக்னேட்டிவ் ப்ராசஸ்க்கு லாங்குவேஜுக்காக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் சால்விங்காக இருந்தாலும் சரி, டைவர்ஜென்ட் திங்கிங்காக இருந்தாலும் சரி, தாட் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாட் அப்படின்றது என்ன அப்படின்னா அலோவஸ் டு இன்டகிரேட் ஆல் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் தட் வி ரிசீவ்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ரிலேஷன் பிட்வீன் ஈவெண்ட்ஸ் அண்டு நாலேஜ். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருது. அதை பற்றி ஒரு புரிதல் வந்து நமக்கு வர்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் அந்த நம்ம பார்த்த அந்த ஈவெண்ட்ஸ் அந்த நிகழ்வுகள் அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன தொடர்பு, ஏன் வந்து அந்த மாதிரி நடக்குது, அதில் இருந்து இந்த மாதிரியான தகவல் வந்து எப்படி கிடைக்குது, அந்த மாதிரியான ஒரு புரிதல், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து தாட் ப்ராசஸ் அப்படின்றது. தாட் அப்படின்றது திங்கிங் அப்படின்றது என்னென்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் தாட் அப்படின்றது. ஸோ ஃபிஃப்த்து காம்போனண்ட் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்றது மொழி, நம்ம பேசக்கூடிய மொழி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறதுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் த்ரூ த ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் வேர்ட். அதாவது லாங்குவேஜ் அப்படின்றது பேச்சு வாக்குலையும் சரி எழுத்து மூலியமாகவும் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட உணர்வுகள் என்ன, நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னென்னா ஒரு ப்ராசஸ் தான் இந்த லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ இந்த லாங்குவேஜ் தாட் இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா டெவலப்டு டுகெதர் அண்ட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் அண்ட் தே மியூச்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் சிடிபி கிளாஸஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் லாங்குவேஜ் தாட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது ஒரு பாயிண்ட் வந்து அந்த வீடியோவில் சொல்ல மறந்தேன். அது என்ன அப்படின்னா லிவ் விகோட்ஸ்கி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரைவேட் ஸ்பீச் வந்து லாங்குவேஜ் பைகட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தாட் மூலியமாக லாங்குவேஜ் தாட் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே இது லிவ் விகோட்ஸ்கி சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப் ஆகினதுக்கு அப்புறம் தாட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லிவ் விகோட்ஸ்கி சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே இது அடுத்து அந்த தியரி சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் தியரிலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்பீச் இதெல்லாம் இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த லாங்குவேஜ் அண்டு தாட் அந்த கான்செப்ட் வரனால சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் தியரியில் வந்து ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரைவேட் ஸ்பீச் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும்னா குழந்தைங்க வந்து லவுடாக பேசி கொஞ்சம் ஏஜ் அவங்களுக்கு மெச்சூர் ஆக ஆக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து தனக்குள்ளேயே அதை யோசித்து பார்த்துக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து லவுடாக பேசிகிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரைவேட் ஸ்பீச் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துடுது. ஸோ அது அவங்களோட அந்த திங்கிங் ப்ராசஸ் தான். ஸோ அந்த லாங்குவேஜ் தாட் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த இதில் வந்து பை டைரக்ஷனலாக ஆகுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி அப்போது அந்த ரெண்டுமே உண்டு. லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுனால தாட் டெவலப் ஆகும் அப்படின்றத விகோட்ஸ்கி சொன்னார். இன்னொரு பாயிண்ட் சோசியோ கன்ஸ்ட்ரக்டிவில் இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா லாங்குவேஜுக்கும் தாட்டுக்கும் அதாவது லாங்குவேஜுக்கும் காக்னிஷன் அந்த தாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பை டைரக்ஷனல் ரெண்டுமே வந்து இதாக இருக்கும் அப்படின்றது அதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று போல் டெவலப் ஆகும். இன்னொன்று ரெண்டுமே க்ளோஸாக ஒன்றுக்கு ஒன்று வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இன்னொன்று ரெண்டுமே வந்து லாங்குவேஜும் சரி தாட்டும் சரி ரெண்டுமே மியூச்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று தாக்கத்தை வந்து இல்லாட்டி தன்னோட ஆதிக்கத்தை வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறத பேசுகிறோம். இன்னொன்று நம்ம பேசுகிறது வந்து நம்ம கரெக்டாக இல்லையான்றதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம் நம்மளோட தாட் ப்ராசஸ் மூலயமா. அதுதான் வந்து மியூச்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேர்னிங் லாஸ்ட் காம்போனண்ட் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா காக்னேட்டிவ் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்த ஏன்னா இந்த எல்லாத்தையும் இன்க்ளூட் ஆகிருக்கும் பர்செப்ஷன் அட்டென்ஷன் மெமரி தாட் லாங்குவேஜ் இந்த எல்லா காம்போனண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய லாஸ்ட் இதுதான் லேர்னிங் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து மெமரி பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை பர்சீவ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை வந்து
அதை வந்து நம்ம லாங்குவேஜ் மூலியமா யோசிச்சு பார்க்குறது, பேசுறது, எழுதுறது, இந்த மாதிரியான எல்லா இதையுமே இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸ். அந்த மென்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ் வி யூஸ் டு இன்கார்பரேட் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டு அவர் ப்ரியர் நாலேஜ். அதாவது லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதோட புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய, ஏதாவது நீங்கள் புக்கு படிக்கிறீங்க, ஏதாவது இப்போ சயின்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு புது படிக்கிறீங்க, ஒரு புது சப்ஜெக்ட் புது யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்த யூனிட்டோட கண்டினியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஷனோட நீங்கள் இப்போ புதுசாக படிக்கக்கூடிய சயின்ஸ் யூனிட்டை வந்து, அந்த சாப்டரை வந்து நீங்கள் அதோட வந்து இன்கார்பரேட் பண்ணுவீங்க. அதை வந்து அதோட கம்பேர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா லேர்னிங் அப்படின்றது. ஸோ அது மட்டும் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் திங்கர்ஸ் ஆர் டைவர்ஸ் அஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேபிட்ஸ் அண்ட் நாலேஜ் தட் வி லேர்ன் த்ரூ சோஷியலைசேஷன். லேர்னிங்கில் அது மட்டும் கிடையாமல் நம்ம எப்படி பிஹேவியர்ஸ் கற்றுக்கிறது, நம்மளோட ஹேபிட்ஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது, சோஷியலைசேஷன் மூலியமாக, சமூகவியலாக்கம் மூலியமாக நம்ம கற்றுக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ் அதுவுமே வந்து லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் காக்னிஷன். ஸோ இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பக்கத்தில் என்னென்ன மீனிங் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் அப்படின்றது மென்டல் ஆக்டிவிட்டீஸ். அந்த மென்டல் ஆக்டிவிட்டீஸோட டெவலப்மெண்ட் குழந்தைங்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றதான் அடுத்த ஹெட்டிங். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்றது ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் பர்டிகுலராக வந்து பைகட்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி எல்லாமே பார்த்துருப்போம். அதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஃபோக்கஸிங் ஆன் ஏ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு மையமாக இருக்கிறது. அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அதில் ஒரு கன்சர்ன் இருக்கிறது. எப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அதை அப்சர்வ் பண்ணுறது, கான்செப்சுவல் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் பர்செப்சுவல் ஸ்கில், லாங்குவேஜ் லேர்னிங், அதுக்கப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த மென்டல் ஆக்டிவிட்டீஸோட அதர் அஸ்பெக்ட்ஸ். இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடல்ட் பெரியவங்களோட குழந்தைங்களோட இதை வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், கன்செப்சுவல் ரிசோர்ஸஸ், பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட லாங்குவேஜ் லேர்னிங், பர்செப்சுவல் ஸ்கில், இது எல்லாத்தையுமே வந்து அடல்ட்ஸோட கம்பேர் பண்ணி அதில் வந்து நான் என்ன பண்ணுறாங்கன்னா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை வந்து குழந்தைங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பைகட்டோட 4 காக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் டியூரிங் சைல்டுஹுட். இது வந்து பைகட் வந்து அடல்ட்டோட எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குழந்தைங்க திங்க் பண்ணுறது வந்து அடல்ட் திங்க் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து என்னென்னா 4 ஸ்டேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சென்சாரி மோட்டார். சென்சாரி மோட்டார் ஏஜ் பீரியட் வந்து 0 to 2 years. ஏஜ் பீரியட் வந்து 0 to 2 years. இந்த வருஷம் நேம், அந்த ஸ்டேஜோட நேம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சென்சாரி மோட்டார் அப்படின்றது 0 to 2 years. 0 to 2 years. அப்போ இது வந்து குழந்தைங்க வந்து இந்த ஸ்டேஜில் எப்படி அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், எப்படி லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா, அவங்களோட சென்சஸ் மூலமாக. முக்கியமான பாயிண்ட் வந்து சென்சஸ் மூலமாக வந்து அவங்க கற்றுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எப்படி வந்து செய்து காட்டப்படுது, சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா, மோட்டார் ஆக்டிவிட்டி, அவங்க அந்த செயல்பாடு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கிட்ட இதில் வந்து என்னாகும் அப்படின்னா, சிம்பாலிக் எபிலிட்டிஸ் வந்து இந்த பீரியடோட எண்டில், அதாவது நியர்பை 2 years, அந்த 2 yearsல வந்து சிம்பாலிக் எபிலிட்டிஸ் அப்படின்றது டெவலப் ஆகுன்றது. இன்னொரு இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீரியடில் ஒரு 7 monthsல வந்து இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சிடிபி கிளாஸ் ஸ்டார்டிங்கில் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருப்போம். சைல்டு டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் சைல்டு டெவலப்மெண்ட், அந்த இதில் வந்து சொல்லியிருப்போம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து சென்சாரி மோட்டரில் வந்து உருவாகுன்றது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து
டக்குன்னு மறைச்சி வச்சுட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு இங்கே இருக்கிற பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதான் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்றது. அந்த பொருள் இல்லைனாலும் அது அங்கே தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்தல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதான் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். இன்னொன்று வந்து லேர்ன் த்ரோ சென்சஸ் மூலயமா அவங்க வந்து கற்றுக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜோட இயர் வந்து பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2 to 6 இயர்ஸ் அட்மோஸ்ட். ஸோ இதில் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன டெவலப் ஆகும் அப்படின்னா அவங்களோட மெமரி அண்ட் இமேஜினேஷன் டெவலப் ஆகும். அதை மட்டும் இல்லாமல் சிம்போலிக்கலி சிம்பிள்ஸ் மூலயமா அவங்களுக்கு திங்கிங் இது காக்னிட்டிவ் டெவலப் ஆகும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு இந்த மெமரி இமேஜினேஷன் டெவலப் ஆகும். திங்கிங் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. திங்கிங் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் லாஜிக்கல், நான் ரிவர்சபிள். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து இப்படி இருக்கும். அடுத்து வந்து ஈகோ சென்ட்ரிக் வந்து இருக்கும். ஒரு சென்ட்ரேஷன் பாயிண்ட் வந்து தன்னை பற்றி இதாக இருக்கக்கூடியது, தனக்கு இருக்கக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு ஈகோ சென்ட்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஈகோ சென்ட்ரிக் திங்கிங் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் எப்படி வந்து சென்சார் இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கொடுக்குறோமோ அதே மாதிரி ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ், லாங்குவேஜ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்டேட்ன்றது ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பீரியட் வந்து என்ன அப்படின்னா 6 to 11 இயர்ஸ். குழந்தைங்களுக்கு ஏஜ் வந்து 6 to 11 இயர்ஸ். இதில் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட எண்ணங்கள் என்ன, அவங்களோட இதை பற்றி தன்னை விட மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் லெஸ் ஈகோ சென்ட்ரிக். ப்ரீ ஆப்ரேஷனில் ஈகோ சென்ட்ரிக்காக இருந்தது கான்க்ரீட் ஆப்ரேஷன். ஏன்னா மற்றவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த ஈகோ சென்ட்ரிக் வந்து குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா இதில் வந்து கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு வரும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, லிக்விட், லென்த்து, மாஸ், வெயிட், ஏரியா, வேல்யூம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 7 டைப் ஆஃப் கன்சர்வேஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதில் டெவலப் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங் வீடியோ கிளாஸஸில் வந்து ஏதாவது ஒரு சேம் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸில் வந்து நீங்கள் காமிச்சாலும் அதோட ஒரிஜினல் நேம் ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சர்வேஷன், சைஸ் வந்து மாறினாலும் அதோட ஒரிஜினாலிட்டி அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதான் வந்து என்னென்னா கன்சர்வேஷன் அப்படின்றது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது கன்சர்வேஷன் அப்படின்றது பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா ஆப்ரேஷனல் திங்கிங். ரிவர்சபிள் மென்டல் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரீ ஆப்ரேஷனில் இர்ரிவர்சபிள்னு சொன்னோம். ஸோ கான்க்ரீட் ஆப்ரேஷனில் வந்து ரிவர்சபிள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ லாஜிக் அண்டு சிஸ்டமேட்டிக். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஃபார்மல் ஆப்ரேஷன்லேயும் வந்து லாஜிக்கல், அப்ஸ்ட்ராக்டிவ், ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் வந்து வரும். ஸோ லாஜிக்கலி சிஸ்டமேட்டிக் இது வரும்போது கான்க்ரீட் ஆப்ரேஷனல். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்ற பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து தன்னை விட மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கும். கன்சர்வேஷன் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த கன்சர்வேஷன் கேரக்டரிஸ்டிக் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷனல் திங்கிங், ரிவர்சபிள் திங்கிங் வந்து இதாகும். ஒரு இதை யோசித்தாலும் அடுத்தது திருப்பி அவங்க வந்து இந்த மாதிரி நடந்திருந்தால் என்னாகும் அப்படின்ற ஒரு ரிவர்சபிள் மேனரில் யோசித்து பார்க்குறது, லாஜிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக இது பண்ணுறது, இது எல்லாமே கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு உருவாகும். ஸோ 6 to 11 இயர்ஸில். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதோட பீரியட் வந்து 11 to 18 இயர்ஸ், அதாவது அடலசன்ஸ் பீரியட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஏபிள் டு யூஸ் லாஜிக். ஒரு பிரச்சனையவோ ஏதாவது ஒரு இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்களோட
ஃப்யூச்சர் அதாவது தன்னை விட மற்றவங்கள பற்றி இந்த ஸ்டேஜில் வந்து பியூராக வந்து யோசிப்பாங்க. மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, திங்கிங் என்ன, ஐடியாஸ் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதில் 11 to 18 இயர்ஸில் இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அப்ஸ்ட்ராக்டிவ் திங்கிங் இது எல்லாமே வந்து உருவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிடிபி ஸ்டார்டிங் கிளாஸஸில் சொல்லியிருப்போம். ஸோ ஃபார்மல் ஆப்ரேஷன் வரும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த அப்ஸ்ட்ராக்டிவ் ஹைப்போதெட்டிக்கல் இது எல்லாமே வந்து உருவாகிறது, தன்னை விட மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து குழந்தைங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் த்ரூ அந்த இன்டெலிஜென்ஸ் அறிவுத்திறன் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து லாஜிக்கல் யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் ரிலேட்டட் டு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். ஒரு இமேஜினேஷனோட அந்த சிம்பிள்ஸை வந்து ஒரு லாஜிக் டேமில் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அறிவுத்திறன் வந்து வளருது. ஸோ இதான் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படின்றது. ஸோ அந்த 4 ஸ்டேஜஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு காக்னிஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எமோஷனுக்கு போகலாம். எமோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன் டைப் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ். அதாவது நமக்கு ஒரு ஸ்டிமுலஸ் ஒரு தூண்டுதல் வருது, அந்த தூண்டுதலோட ஒரு தாக்கத்தோட ஒரு வகை தான் என்ன அப்படின்னா இந்த எமோஷன் அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் ஆர் ப்ராசஸ், அதாவது ஒரு நிலை இல்லாட்டி ஒரு செயல் அப்படின்றத நம்ம சொல்லலான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷன் அப்படின்றது டைப் ஆஃப் மென்டல் ஸ்டேட். நம்மளோட மனநிலை தான் என்னன்னா, இந்த மனநிலையோட வகை தான் எமோஷன் அப்படின்றது. கோபமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு மாதிரி டவுனாக லேசியாக சோம்பேறியாக இருக்கிறது, இந்த மாதிரி. ஸோ லேசி அப்படின்றது எமோஷன் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வந்து டிஸ்கஸ்டாக அருவருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி டைப் ஆஃப் எமோஷன் இந்த எமோஷன் அப்படின்றது டைப் ஆஃப் மென்டல் ஸ்டேட், நம்மளோட மனநிலை அப்படின்றது அந்த எமோஷன் அப்படின்றது. எப்படி சொல்கிறாங்கன்னா, தட் இன்டாக்ஸ்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் காசஸ் சர்டைன் பிஹேவியர். அதாவது எமோஷன் அப்படின்றது நம்மளோட மென்டல் ஸ்டேட்டோட ஒரு இது. அது எப்படின்னா, அதர் ஸ்டேட்ஸ் மற்ற நிலைகளோட நம்மளோட நம்மளோட மனநிலை வந்து மற்ற நிலைகளோட நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட அதர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது அதில் இன்ட்ராக்ட் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிஹேவியர், அதான் வந்து எமோஷன் அப்படின்றது. ஸோ எமோஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, பாடிஸ் ரியாக்ஷன் டு எக்ஸ்டென்ட் ஆர் இன்டர்னல் ஈவெண்ட்ஸ். எமோஷன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்டிமுலஸோட ஒரு எஃபெக்ட் தான் நம்ம எமோஷன் சொல்கிறோம். ஸோ அந்த எமோஷன் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ரியாக்ஷன் டு எக்ஸ்டர்னல், அதாவது ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய நிகழ்வுக்காக இருக்கலாம், இல்லாட்டி உள்ளேருந்து நம்மளோட இன்னர் இதிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையால் வரக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்றத எமோஷன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஒரு பாடிஸ் ரியாக்ஷன், நம்மளோட பாடியோட ரியாக்ஷனும் அப்படின்றத சொல்கிறாங்க, நம்மளோட உடலோட வெளிப்பாடு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிஸ்ட் பால் எக்மன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எமோஷன்ஸில் 6 எமோஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் அப்படின்னா பால் எக்மன் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6 எமோஷன்ஸ் வந்து 6 எமோஷன்ஸ் தட் ஆர் யூனிவர்சல் த்ரூஅவுட் ஹியூமன் கல்ச்சர்ஸ். ஒரு 6 எமோஷன்ஸ் வந்து யூனிவர்சலில் உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, ஃபியர், டிஸ்கஸ்ட், ஆங்கர், சர்ப்ரைஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ். பயப்படுறது, ஒரு மாதிரி சங்குஜமாக இல்லாட்டி நமக்கு பிடிக்காமல் இருக்கிறது, டிஸ்கஸ்ட் அருவருப்பு அந்த மாதிரி. ஆங்கர் கோவப்படுறது, சர்ப்ரைஸ் ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி மாதிரி, அதாவது சர்ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு ஒரு வியப்பு மாதிரி சொல்லலாம், வியப்பு. ஸோ ஹாப்பினஸ் சந்தோஷம், சேட்னஸ் கவலை, இந்த மாதிரியான ஒரு 6 எமோஷன்ஸை வந்து பால் எக்மன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராபர்ட்
பிளட்சிக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ்டு அனதர் எமோஷன் கிளாசிஃபிகேஷன், இன்னொரு எமோஷன் கிளாசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காரு. இதில் அவரோட ஒர்க் வீல் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காரு. இதில் எப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹவு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கேன் பி கம்பைன்டு ஆர் மிக்ஸ்டு டுகெதர். அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் அந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து கம்பைன் ஆனால் இல்லாட்டி ஒன்றோடு சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்றது மூலிமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எமோஷன் கிளாசிஃபிகேஷனை வந்து ராபர்ட் பிளட்சிக் அப்படின்றவர் வந்து பண்ணுறாரு. ஸோ அடுத்து வந்து இந்த எமோஷன் அப்படின்றதோட நேச்சர் என்ன, அதோட தன்மை என்ன, அதோட இயல்பு என்ன அப்படின்னா, கான்சியஸ் அண்டு சப்ஜெக்டிவ் மென்டல் ரியாக்ஷன். ஏன்னா நம்ம ஒரு சுய நினைவோடு தான் நம்மளோட அந்த வெளிப்பாடு வந்து கொடுக்குறோம். நம்மளோட பாடியாக இருந்தாலும் சரி, நம்மளோட மைண்டாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸோட தாக்கத்தினாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த எமோஷன், அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நம்ம சுய நினைவோடு நமக்கு வருது. ஸோ அது வந்து ஒரு கான்சியஸ் அண்டு சப்ஜெக்டிவ் மென்டல் ரியாக்ஷன் toward a particular event and usually accomplished by changes in psychological and behavioral aspects. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்டிமுலஸ் வருது, ஒரு தூண்டுதல் வருது அப்படின்னா, அந்த தூண்டுதலால் வரக்கூடிய தாக்கத்தினால நமக்கு வந்து ஒரு சுயநினைவோடு நம்ம ஒரு வெளிப்பாடை வந்து வெளிப்படுத்துகிறோம். அது கோபமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து அந்த வெளிப்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைக்காலஜிக்கலில் நம்மளோட பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வருது. நம்ம கோபமாக இருக்கும்போது ஒரு பிஹேவியர் வரும், சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பிஹேவியர் வரும், நம்மளோட மைண்டு ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து எமோஷன் அப்படின்றது அதோட இயல்பு. அது மட்டும் இல்லாமல் எமோஷன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட அகம் இது அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட மனநிலை, நம்மளோட சைக்காலஜிக்கல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எமோஷன்ஸ் ஆர் நீடட் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் சர்வைவல் தே இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இந்த எமோஷன்ஸ் அப்படின்றது ஆர் நீட் ஃபார் அடாப்டேஷன், அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் எமோஷனில் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் வேர்ல்டில் வந்து கரெக்டாக நம்மளால் உலகத்தில் நம்மளால் லீட் பண்ணி போக முடியாது. இப்போ நீங்கள் கோவமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே கோவமாக இருந்தால் உங்களால் அந்த ஒரு டேவை கடந்து போக முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ண கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை அடாப்ட் பண்ணி அதில் வந்து நம்ம வெளிவர வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதான் வந்து ஏன்னா அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளை வந்து ஒரு தாக்கத்துக்கு கொண்டுட்டு போயிடும், நம்மளை ஒரு விளைவை வந்து ஏற்படுத்திடும். அதனால் எமோஷன்ஸ் அப்படின்றத நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அதை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப தேவை அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டிஸ்ட்ராக்டிங் எமோஷன்ஸ் ஆர் கனெக்டட் டு பீயிங் அன்இன்ஃபார்ம்டு ஆர் மிஸ்இன்ஃபார்ம்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ராக்டிங் எமோஷன்ஸ் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, நம்மளோட கவனத்தை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு சில உணர்வுகள், ஒரு சில நிலைகள் வந்து எதோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்இன்ஃபார்ம்டு. அதாவது தெரிவிக்கப்படாத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தூண்டல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நேச்சர் ஆஃப் எமோஷன். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எமோஷன். எமோஷனோட ஃபீச்சர்ஸ், சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்றது இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எமோஷன்ஸ் வந்து ஒரு வைட் ரேஞ்ச், அதுக்கு வந்து ஒரு நிறைய, ஏன்னா நமக்கு நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ எமோஷன் ஹேஸ் எ வைட் ரேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ்க்கு வந்து 2 ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் பர்செப்ஷன், அதாவது டைரக்டான ஒரு நேரடியான உணர்வு. இன்னொன்று என்னென்னா ஐடியாஸ், அதாவது இன்டைரக்டான பர்செப்ஷன் அப்படின்றது. டைரக்ட் பர்செப்ஷன் அப்படின்னா ப்ரோவோக் ஒன் ஆர் அதர் எமோஷன், அதாவது ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு எமோஷனை வந்து உருவாக்கக்கூடியது டைரக்ட் பர்செப்ஷன், ஒரு நேரடியான உணர்வு. ஐடியாஸ் ஆர் இன்டைரக்ட் அப்படின்னா ஐடியாஸ் அண்ட் மெமரி ஆல்சோ, அதாவது நம்மளோட மைண்டில் வச்சுருக்கக்கூடிய, இப்போ டைரக்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டிமுலி வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து வருது அப்படின்னா நமக்கு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து டைரக்ட் பர்செப்ஷன் சொல்லலாம். இன்டைரக்ட் ஐடியாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சில தாட்ஸ், ஏன்னா இப்போ ஒரு சில மெமரிஸ் வந்து யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரியான நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய மெமரி, ஐடியாஸ் எல்லாமே வந்து எமோஷன்ஸை வந்து நமக்கு உருவாக்கும் அப்படின்றது. ஸோ எமோஷனோட ரிசோர்ஸஸ் வந்து டைரக்ட் பர்செப்ஷன், ஐடியாஸ் ஆர் இன்டைரக்ட்.
அடுத்து வந்து எமோஷன்ஸ் அண்டு திங்கிங் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ரொம்ப முக்கியமானது என்னென்னா கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க, எமோஷன்ஸ்க்கும் திங்கிங்க்கும் என்ன ரிலேட்டட் இருக்குது அப்படின்றத கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது எமோஷன்ஸ் அண்டு திங்கிங் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஏன்னா இப்போ வந்து எமோஷனை வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ரொம்ப வந்து சேடாக இருக்கீங்கன்னா உங்கள் திங்கிங் வந்து கரெக்டாக இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து மேபி ஃபால் ஆகலாம். இதே வந்து இப்போ நீங்கள் எமோஷனில் ஸ்டேபிளாக இருந்தீங்க, நல்லா பிரிஸ்காக இருக்கீங்க, ஹாப்பியாக மீன்ஸ் ஒரு ஸ்டெடியான லெவலில் எமோஷனில் இருக்கீங்க, உங்களால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா உங்களோட மைண்ட் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்கும், உங்களால் யோசிக்க முடியும். இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு பிரச்சனையில் வந்து உங்களால் நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்க, ரொம்ப இதாகிட்டீங்க. ஸோ அந்த வீக்னஸை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை ஸ்டேபிளாக வச்சுக்க முடியல அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் அடுத்து எப்படி நம்ம வெளியில் வரலாம், எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த உங்களோட மென்டல் ஆக்டிவிட்டி வந்து சரியாக செயல்படாது, ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ப்ராப்ளம் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா வீக்காகவும் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, ஆனால் இருந்தாலும் உங்களால் அதை தாங்கிக்க முடியும், அதை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருந்து அந்த உங்களோட அந்த சேட்னஸ், அந்த வீக்னஸ், அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட திங்கிங்கை வந்து உருவாக்குறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, அந்த எமோஷனை வந்து கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் மென்டல் ஆக்டிவிட்டி வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ எமோஷன் வந்து இதாகிடுச்சுன்னா திங்கிங் வந்து டோட்டலாக இதாகிடும். அதனால் ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இந்த எமோஷன்ஸோட எப்படி நம்ம காக்னிஷனோட காம்போனன்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி எமோஷனோட காம்போனன்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர் இஸ் அவுட்வர்ட் சைன் அண்ட் எமோஷன் இஸ் பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதாவது நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர், நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்பாடு அப்படின்றது, அந்த நடத்தை அப்படின்றது ஒரு அவுட்வர்ட் சைடுன்னு நம்ம வெளியில் காட்டுறோம் அந்த ஒரு குறி. அண்ட் எமோஷன் இஸ் அப்போ அதே மாதிரி தான் நம்ம எமோஷன் அப்படின்றத நம்ம வெளியில் காட்டுறது. ஸோ அதுவுமே வந்து என்னென்னா ஒரு அவுட்வர்ட் சைடு அப்படின்றது தான், நம்மளோட பிஹேவியர் தான். அப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன மாதிரி நம்ம பிஹேவியர் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றப்போ இதில் வந்து சயின்டிஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்டிகுலராக அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் டேனிஷ் சயின்டிஸ்ட் அதாவது கார்ல் லாங் இவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எமோஷன் ஃபிசிக்கல் சேஞ்ச் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி வந்து ஸ்டடி பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் ஃபீலிங் அண்ட் எமோஷன் இஸ் டிபெண்ட் 2 ஃபேக்டர்ஸ். அந்த நம்மளோட எமோஷன் அந்த ஃபீலிங் அப்படின்றது 2 காரணிகளை சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா நம்மளோட உடலில் வரக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ், உடல் மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் பர்சன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட அந்த பாடியில் வரக்கூடிய சேஞ்சஸ். இப்போ நமக்கு ஒரு பாடியில் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனிதரோட புரிதல், இது ரெண்டுமே. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு பாடியில் அந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னா இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அது நமக்கு ஒரு டிஸ்கஸ்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதனால் எமோஷன் அப்படின்றது அந்த 2 ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம பாடியில் வரக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அந்த பாடியில் வரக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸை பற்றினா நம்மளோட புரிதல், இந்த ரெண்டையுமே வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜேம்ஸ் அண்ட் லாங் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிலீவ்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அக்கர் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிசிக்கல் சேஞ்ச், ஏன்னா அந்த 2 காரணிகளை சார்ந்து தான் எமோஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது, அதுக்கப்புறம் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தோஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புரிதல், அந்த ஒரு காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வருதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அண்ட் லாங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சுமே வந்து நம்மளோட எமோஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி ஃபீவர் வந்துருச்சு, நமக்கு வந்து காலெல்லாம் வலிக்கும், தலை வலிக்கும், உடம்பு எல்லாமே வந்து வலிக்கும். ஸோ அப்போ பெயின் இருக்கும் பொழுது நம்ம சரி அந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னா காய்ச்சல்னால தான் இது வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெம்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, காலெல்லாம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும், நம்ம அதை பற்றியே நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், ஃபுல்லாக அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஃபிசிக்கல் சேஞ்சுமே வந்து நம்மளோட எமோஷன், நம்மளோட ஃபீலிங்கை வந்து இது பண்ணும்,
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து ஒரு காம்போனண்ட். அடுத்து வந்து சேஞ்சஸ் இன் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதாவது இன்னொரு காம்போனண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட பிஹேவியரில் வரக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் எமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்காக்டர் அப்படின்றவர் என்ன சொன்னார் அப்படின்னா சிங்குலர் மாடல் ஆஃப் எமோஷன், அதாவது சிங்குலர் மாடல் ஆஃப் எமோஷனில் ஒரு சிங்குலர் மாடல் போத் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கான்சியஸ் மென்டல் ப்ராசஸிங் ஆர் நீடட் டு ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனி எமோஷன். அதாவது எந்த ஒரு எமோஷன், எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், நம்மளோட உடல் மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஒன் ஆஃப் த காம்போனண்ட் எமோஷனுக்கு. ஸோ அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸும் நம்மளோட கான்சியஸான மென்டல் சுயநினைவான நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டி ரெண்டுமே வந்து ஒரு ஒரு உணர்வை, ஒரு ஃபீலிங்கை, ஒரு எமோஷனை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு தேவை அப்படின்றத வந்து ஸ்காக்டர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ அதை நம்ம அந்த உணர்வை வந்து அந்த எமோஷனை வந்து ஃபீல் பண்ணும்பொழுது நம்மளோட பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் வரும். நம்மளோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எமோஷனுமே வந்து அந்த எமோஷனோட எக்ஸ்ப்ரெஷனுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ எமோஷ்னல் லேபிள் செலக்டட் ஃபார் ஃபீலிங் வாஸ் ஃபியர். இட் டிபெண்ட் இன் பார்ட் ஆன் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஃபியர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபியர் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா இப்போ ஏதாவது நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆபத்தான பொருளை வந்து நம்ம அதில் அனுபவப்பட்டிருக்கும் போது தான் நமக்கு அந்த பயம் அப்படின்றது வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ ஏதோ விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து இப்போ அதை வந்து தொடுறதுக்கு முன்னாடி அது சுடுன்றது தெரியாது. தொட்டுருச்சு அப்படின்னா அது சுடும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் போகவே பயப்படும். ஸோ ஏன் பயப்படுது அப்படின்னா ஆல்ரெடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு அந்த குழந்தை. தொட்டதுனால அதுக்கு வந்து கை சுட்டுருச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து வலிக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு பொருள் தான். ஸோ அதனால் அதை வந்து தொட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு என்ன ஆகுது, அவங்களோட பிஹேவியர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபியர், அந்த பயம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து வருது. ஸோ இதை தான் வந்து சேஞ்சஸ் இன் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க காம்போனன்ட்ஸில். அடுத்து வந்து எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், நம்மளோட அந்த உணர்வுகள் ஃபீலிங்ஸ் அப்படின்றது அதுவுமே காம்போனன்ட்ஸ். ஒவ்வொரு இது நம்ம எப்படி 6 இது பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து பால் எக்மன் சொன்ன அந்த 6 எமோஷன்ஸ் அதே மாதிரி நமக்கு ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும். ஃபியர், டிஸ்கஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆங்கர், அந்த மாதிரியான நிறையா ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறையா இன்க்ளூட் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றத நம்மளோட அனுபவங்களையும் வந்து உள்ளடக்கிருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவங்கள் வந்து கோபமாக இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், ஜாலியாக இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், கவலையாக இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், வெறுத்த அனுபவங்களாக, இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த எமோஷன்ஸ் அப்படின்றத நிறைய அனுபவங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் அப்படின்றது ரிலேட்டட் டு மூட்ஸ் பட் டிஃப்ரெண்ட். அதாவது மூட்ஸ் நம்மளோட அந்த சிந்தனை நிலைகள், நம்மளோட நிலைகள் வந்து ஒவ்வொரு டைமில் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த நிலைகள், அந்த தன்மை அதோட ரிலேட் ஆகிருக்கும். ஆனால் என்ன சேமாக இருக்காது, அதை விட கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஸோ இதில் அந்த எமோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஷார்ட் டியூரேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் குறுகிய காலத்தில் மட்டும் வெளிப்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் எமோஷன் அப்படின்றது. மூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த நிலை அப்படின்றது என்னென்னா ஜென்ரல் ஃபீலிங்ஸ், ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், கன்சன்ட்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு பயம், இது எல்லாமே வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடியது. அடுத்து வந்து எமோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹாவ் போத் ஃபிசிக்கல் அண்டு மென்டல் கம்பனன்ட். நம்ம ஸ்டார்டிங் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸும் நம்மளோட கான்சியஸ் மென்டல் ஆக்டிவிட்டீஸையும் ஃபுல்லையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம உணரணும் அப்படின்றது ரெண்டுமே தேவை அப்படின்றத சொல்லியிருந்தோம் சேஞ்சஸ் செகண்ட் காம்போனண்ட்டில். ஸோ அதே மாதிரி எமோஷன்ஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் மென்டல் காம்போனன்ட்ஸ் ரெண்டையுமே வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த எமோஷன் அப்படின்றது. அடுத்து வந்து ரீசர்ச்சர்ஸ் வந்து நிறைய என்ன அக்ரி பண்ணியிருக்காங்க, என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எமோஷன்ஸ் ஹாவ் சப்ஜெக்டிவ், அதாவது ஒரு அகமாக நமக்கு உள்ளக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எமோஷன்ஸ் அப்படின்றது. அதை வந்து நம்மளால் அவங்க இவ்வளோ இதாக இருக்காங்க, அவ்வளோ இதாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அவங்கள வந்து பர்டிகுலர் இதை வச்சு மெஷர்லாம் பண்ண முடியாது அந்த ஃபீலிங்ஸை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபிசியாலஜிக்கல். ஆல்ரெடி எமோஷன் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கணும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இதுன்னு சொல்லியிருக்கோம்.
அதாவது அந்த 2 காம்போனன்ட்ஸையுமே வந்து இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த எமோஷன்ஸ்ன்றது. ஸோ அந்த எமோஷன் அப்படின்றது ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ், நம்மளோட பாடி எக்ஸ்பிரஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர், நம்மளோட வெளிப்பாடு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எமோஷன்ஸ் அப்படின்றது சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ், ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ், எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் 3மே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அதை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எமோஷன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எமோஷன் அப்படின்றது என்னென்னலாம் பார்த்துட்டோம், அதோட காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ எஜுகேஷனில் எமோஷன் அப்படின்றதோட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எமோஷன் அப்படின்றது நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு, நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து கடந்து போகிறதுக்கே எமோஷன் அப்படின்றது ரொம்ப தேவையாக இருக்கும் பொழுது, ஒரு லேர்னிங் ப்ராசஸில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது எமோஷன். எப்படி காக்னிஷன் இம்பார்ட்டண்ட் அஸ்பெக்டோ, அதே மாதிரி லேர்னிங்கில் எமோஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்டு. ஸோ அந்த எமோஷன் அப்படின்றது லேர்னிங்கில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், ஹிண்டராகவும், ஒரு தடையாகவும் இருக்கலாம். ஏன்னா எமோஷனில் அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், ஹிண்டராகவும் இருக்கலாம். அடுத்து வந்து பாசிபிள் எமோஷன்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். அதாவது ஒரு பாசிபிளான ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வத்தை உருவாக்கக்கூடியது. இப்போ ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, நல்லா வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுவாங்க, நிறையா அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அப்போ அந்த இதை அவங்களுக்கு வந்து இது பண்ணும்பொழுது அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அடுத்து அகைன் அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே ப்ராசஸில் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இன்க்ரீசஸ் அவர் அட்டென்ஷன் டு எ டாஸ்க். அதே மாதிரி பாசிட்டிவ், ஹாப்பினஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான பாசிட்டிவான எமோஷன்ஸ் வந்து, அதுவும் மோட்டிவேஷன், ஊக்கம், இந்த 2மே வந்து ஒரு டாஸ்கில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த 2மே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் அவர் அட்டென்ஷன், நம்மளோட கான்சென்ட்ரேஷனை வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ், மோட்டிவேஷன் 2மே இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எமோஷன் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி லேர்னிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது எமோஷன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்விரான்மெண்ட், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், இல்லாட்டி அவங்களோட என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட அந்த எமோஷன் வந்து அவங்களோட ஸ்டடியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹிண்டராகவும் இருக்கலாம். அப்போது எஜுகேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் எமோஷன்ஸ் ஃபார் த மோட்டிவேஷன் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட். அப்போ அந்த எஜுகேஷன் அப்படின்றது எமோஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா லேர்னிங் கற்றுக்கிறதுக்கான மோட்டிவேஷனுக்காகவும், குழந்தைங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், அவங்களோட சுய முன்னேற்றத்துக்காகவும், அவங்களோட தனி முன்னேற்றத்துக்காகவும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அடுத்து லேர்னிங் ப்ரோசீட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி. எப்போ வந்து லேர்னிங் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, பியூப்பிள்ஸ் வந்து எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகலை, ஒரு ரொம்ப சோகமாக இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, பயந்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்து எமோஷன் அப்படின்றது எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமோஷனும் மோட்டிவேஷனும் நமக்கு ஒரு டாஸ்க்கு செய்கிறதுக்கு அட்டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த எஜுகேஷனில் எமோஷன் அப்படின்றது நமக்கு அட்டென்ஷன், ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதான் வந்து நமக்கு இன்றைக்கி இதோட முடிஞ்சிச்சு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இருக்கும். காக்னிஷன் அண்ட் எமோஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஒரு ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, காக்னிஷன் அண்டு எமோஷன், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அது வந்து இன்டர் ரிலேட்டட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. சஜோங் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காக்னிஷன் அண்ட் எமோஷன் வந்து இண்டிபெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ யார் அப்படின்னா
சஜோங் அப்படின்றவர் வந்து காக்னிஷன் அண்ட் எமோஷன் இந்த ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து. ஸோ அதனால் காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ் வந்து காமனாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து காமனாக கேட்டிருந்தாங்க. நேம் எதையும் மென்ஷன் பண்ணாமல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஈச் அதர் இன்டர்டிபெண்ட். அதே இது அக்கார்டிங் டு சஜோங் சஜோங்கை பொறுத்த வரைக்கும் காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ் வந்து இண்டிபெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் 22 சாப்டர்ஸில் வந்து இன்றைக்கி இதோட 20 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து 2 சாப்டர்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னென்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது NCF 2005. ஏன்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே லாஸ்ட் 2 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பர்டிகுலர் NCF 22 சாப்டர் 22 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து அது வந்து ஒரு 2 டேஸில் வந்துடும். அதோட வந்து சிடிபி கண்டென்ட்டை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து முடிச்சிருவோம். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.